ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது, என்ன அதிர்ஷ்ட எண்ணம் இருக்குது, எல்லாமே இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்களுடைய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால நம்ம ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். இந்த தினம் பௌர்ணமி தினங்க. பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணமி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ராகு, சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ராசியிலே இருக்கிறது. மேலும் 12ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைய தினம் மதியம் 7ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய இன்பமான ஒரு நாளாக அமையுதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள், புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக கூட நீங்கள் அதிகமான அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நாள் முழுக்க மகிழ்ச்சியை நீங்கள் அதிகமாக பெற முடியும். வெற்றிகரமான ஒரு நாள். நீங்கள் உங்கள் காரியங்களில் ஈடுபடுறதுல எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க. உங்கள் பிளான் படி உங்கள் காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ தயக்கம் இல்லாமல் உங்கள் காரியங்களை நீங்கள் ஈடுபடுங்கள். வெற்றிகளுக்கு தானாக சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. புது விதமான காரியங்களை இன்றைக்கி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு அது பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதை முழுவதுமாக ஆக்கிரமிக்க நீங்கள் அனுமதிக்க கூடாதுங்க. நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களோடு செயல்பட்டு அதிகமான பலன்களை கண்டிப்பாக பெற முடியும். நன்மைகள் அதிகமாக நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் கைகூடி வந்துள்ளதுங்க. எனவே உங்கள் வீட்டில் யாராவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான திருமணம் சம்பந்தமான சுபகாரிய ஏற்பாடுகளும் தாராளமாக செய்யலாங்க. அது அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு பெற்றிருந்து நல்ல நிம்மதியை உருவாக்கி தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அலுவலக பணியாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பணிகளில் இன்னைக்கு கண்டிப்பாக ஒருபடி முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சேரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல ஒரு ஏணி பிடிக்கட்டாக அதை அமைத்துக் கொண்டு நீங்கள் மேலே வர முடியுங்க. முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் செயல்பாடுகள் இது வரைக்கும் ஏதாவது டல்னஸாக இருந்திருக்கலாங்க, மந்தத்தன்மை இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சுறுசுறுப்பு கண்டிப்பாக கூடுங்க. கூடவே நல்ல எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்களும் சேரும்போது வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் சேருங்க. உங்களுடைய நல்ல வாழ்வுக்காக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த விஷயத்தையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். மேலும் உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை செலவு செய்யறதுல நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணுங்க. ஏன்னா செலவுகளை பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணீங்கன்னா நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் நீங்கள் பட்ஜெட் போட்டு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் தவிர்த்து விட்டு இன்னைக்கு நீங்கள் உங்கள் செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய சில பர்சனலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல ஆலோசனைகள் சேருங்க. நீங்களும் அந்த மாதிரியான நல்ல ஆலோசனைகளை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நண்பர்களிடம் நீங்கள் மிகச்சிறந்த வகையில் கருத்து பரிமாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு வேறு லெவலில் ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அதுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். அதனால் காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும். அதை நீங்கள் சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஸோ ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணி இன்றைய தினம் உங்கள் காதலரை சர்ப்ரைஸ் பண்ண நீங்கள் ரெடியாகுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சிறந்த ஒரு நாளுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்கள் பிரச்சனைகளை தீர்றதுனால சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் இன்றைக்கி மேற்கொள்வீங்க. ஆனால் சில திட்டங்கள் பலனளிக்காமல் போகலாம். சில திட்டங்களை உங்களால் செயல்படுத்த முடியாமலே போகலாங்க. அதனால் பிளான் பண்ணி ஆரோக்கியம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு
நீங்கள் தியானம், யோகா போன்றவற்றை செய்வதற்கு நீங்கள் காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லதுங்க. முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து செய்ய முடியல அப்படின்றதுக்காக அடுத்த நாள் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் செய்யாமல் இருந்துடாதீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் தாராளமாக எக்ஸசைஸ் செய்யலாங்கிறத மனசில் வச்சு நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முக்கியமான முடிவுகள் காரணமாக திருமண வாழ்க்கை மேலும் மேலும் அழகாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் உட்காந்து இரவு உணவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 1 கப் காஃபியாவது நீங்கள் ஒன்றா சேர்ந்து குடிப்பது நல்லதுங்க. அந்த மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக உணவை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நல்ல புத்துணர்வை உங்களது இல்லற வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க, சிறிய வயதினர் முதல் பெரியோர் வரை அனைவருக்குமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். அற்புதமாக உங்களது பண தேவைகள்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. அலுவலக பணிகளில் எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான நல்ல தகவல் வந்து சேரலாம். வண்டி வாகன மாற்றங்கள் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. 2 வீலர் 4 வீலர் அது ஏதாவது நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக வாங்க முடியும். இப்பொழுது உங்கள் வியாபாரம் ரொம்ப சீராக நடைபெறுங்க. அதனால் வியாபார ரீதியாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள், பாக்கிகள் வசூலாகிறது எல்லாமே சிறப்பாக அமையும். ஆனால் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. புதிய விஷயங்களை நிறைய இன்னைக்கு நீங்கள் செய்யலாம். தயக்கம் காட்டாமல் நீங்கள் உங்கள் வேலைகளை ஆரம்பிக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தின ஸ்பெஷலாக மாற்றுறதுக்காக நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது மீனராசி அன்பர்களுக்கு லைட் ப்ளூ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்பர் 5 இன்றைக்கி அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், முன்னேற்றகரமான வாய்ப்புகள்லாம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல அனுகூலமான ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. பிறமொழி பேசக்கூடிய மக்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ நல்ல பலன்கள், நல்ல உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றகரமான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களால் நிறைய காரியங்களை வந்து முயற்சி செய்து வெற்றிகரமாக முடிக்க முடியும். உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உடல் மந்தத்தன்மை எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல சந்தோஷமாக சுறுசுறுப்பாக எறும்பு போல நீங்க செயல்படுவீங்க. உற்சாகமாக இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. துரிதமாக காரியங்களை முடிக்க முடியும். ரேவதி நட்சத்திர வந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளான ஐடியாக்களாக அமையும். எனவே உங்களுடைய சிந்தனை வளத்தை நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல தன லாபத்தையும் நல்ல இன்பமான சூழலையும் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் அவ்வப்போது எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் மனசில் வரலாங்க. அதெல்லாம் நீங்கள் நீக்கி விட்டு இன்னைக்கு செயல்படுங்க. இன்பம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.